जय जय शंकरा शंकर महाप्रियवा हर हर शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा शंकर महाप्रियवा जय जय शंकरा हर शंकरा शंकर महाप्रियवा 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 ओम गुरुभ्यो नमः नमस्ते सुगुणानंदं कांचीपीठं सर्वजितं दिव्यगणवेशं कांचीं जगदनवस्थिते पारकरुणासिन्धुं ज्ञानदं शास्त्ररूपिणं श्री சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுகதேவம் காஞ்சிமாடி யூடியூப் சேனல் பிரத்யேகமா நமது மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நிகழ்வதோட தலைப்பு ஓ அவனுக்கு ஒன்றும் தெரியாதே ஓ அவனுக்கு ஒன்றும் தெரியாது இது நம்மளுக்கு நம்ம இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவனா பண்ணுங்க ஆனால் தினமும் பாருங்க பார்க்குறது தான் ரொம்ப குறைச்சலாக இருக்குது எனக்கு நான் என்னை பற்றி சொல்லிக்கூடாது நான் சின்னதாக சொல்லணும்னு எனக்கு பெரியவா புத்தி கொடுத்து அதான் சொல்கிறேன் ரொம்ப பெரிய அதை விளாவாரியாக 5-4 எபிசோடாக ஒரு எபிசோடை பிரேக் பண்ணி அது எனக்கு இஷ்டம் கிடையாது அன்றைக்கி போயிட்டே இருக்கணும் அது அந்த மாதிரி அப்படி நம்மளுக்கு மற்ற பேருக்கு எடுத்து சொல்லாமே இதில் சஸ்பென்ஸுக்கு என்ன திருப்பின்றது எனக்கு அதில் எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறதுனால இப்படி பண்ணிட்டு இருக்கேன் பெரியவா கொடுக்குற புத்தி ஆனால் யாரும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை சத்தியம் ரொம்ப கம்மி பேர் பார்க்குறா ஏன்னு தெரியாது பெரியவா பண்ணுற லீலே அது இது ப்ரொஃபஸர் வீணாதன் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரிய சான்ஸ்கிரிட்டில் பெரிய பாண்டித்யம் வந்தவர் பெரிய டாக்டர் அவர் டாக்டர் வீணாதன் அவர் தான் சொன்னார் இந்த அனுபவத்தை கூடவே இருந்தவர் பெரியவா கூடவே நிறைய காஞ்சி மடத்தோட கும்பகோணம் பிரான்ச்சு அங்கே அவர் அத்வைத சபான்னு ஒன்று பெரியவா ஏற்படுத்தியிருந்தார் அதை ஸ்ரீ மகாதேவ சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் அந்த சமயத்தில் பார்த்துன்னு வந்திருக்கார் அப்போது அந்த அந்த விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆனால் என்ன பண்ணுவார் கிளாஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வாத்தியார் கிளாஸ் கட் பண்ணுறதை நம்ம பார்க்கணும் கட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் வேறு ஏதாவது போய் வைதிகத்துக்கு போயிடுறது அப்படி இப்படி போயிடுறது பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவர் சொற்பொழிவுலாம் பண்ணுவார் அதனால் அந்த மாதிரி கதா கால்சியம் பண்ணுறது எங்கே போகிறது அது போகிறது இப்படி போய் பணம் நிறைய வருமே அப்படிலாம் புத்தி அவருக்கு அதெல்லாம் பண்ணிட்டுருவார் அதனால் அந்த ஸ்கூலில் இருக்கவா கொஞ்சம் பேர் இருந்தாலும் இருக்கிறவா அதெல்லாம் காலி பண்ணின்னு போயிட வேண்டியதான் ஏன்னா இந்த டீச்சரை நம்பி ஒன்றும் நடக்காது அதனால் அங்கே ஒருத்தர் அங்கே இருந்த ஸ்டூடெண்ட் ஒரு வெங்கட்ராம சாஸ்திரிகள் அப்போ கொஞ்சம் சின்ன பையனாக இருந்தார் அவர் பார்த்தார் இங்கே இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இங்கே நம்ம ஒன்றும் கற்றுக்க முடியாதுன்ட்டு அவர் பாட்டுக்கு நைஸாக கிளம்பி போயிட்டார் அவர் இல்லை அவர் பாட்டு கிளம்பி ஏதோ ஒரு ஊரை பார்த்து போய் அங்கே போய் கற்றுக்கலாம் கிளம்பி போயிட்டார் அவர் படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் அங்கே பெரியவாடை தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு போகலாம் அவரும் கும்பகோணம் தான் போகலான்னு அந்த புத்தி அவர் தானே பெரியவாட பரமேஸ்வரன் கொடுக்குறது தானே அவர் வர இவரும் கிளம்பி என்ன பண்ணுறாரு மகாதேவ சாஸ்திரிகள் அந்த பெரியவா இருக்க அந்த இதுக்கு காஞ்சி மடத்துக்கு அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு உபன்யாசம் பண்ணிவிட்டு அவர் அங்கே வரலான்னு அவர் வர்றார் 2 பேர் இவர் அந்த வெங்கட்ராம சாஸ்திரிகள் தலப்பாலாம் கட்டிட்டு அவர் இப்போ ரொம்ப வருஷமாகிடுது இப்போ ஒரு 10 வருஷம் ஆகிட்டு இருக்கும் பார்த்துருக்க மாட்டா அப்போ கொஞ்சம் அவருக்கு அந்த தாடி கீடி மீசெல்லாம் வச்சுட்டு அவர் கொஞ்சம் சாஸ்திரிகள் ஆகிட்டார் வெங்கட்ராம சாஸ்திரிகள் தலப்பாலாம் கட்டின்ற போது இவர் நம்மளை பார்க்க மாட்டாருன்னு அவர் கொஞ்சம் பயந்தார் ஏன்னு கேட்டால் கிளாஸை விட்டுட்டு போயிட்டார் இப்போ திடீர்னு அவருக்கு குருன்ற ஒரு பயம் இருக்குது திருப்பி அவர் எதாவது கேட்பார் இங்கே இல்லைனாலும் ஊரில் போய் கேட்டால் கூட நல்லா இருக்காது நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு யோசிச்சிருந்தார் ஆனால் அவர் கரெக்டாக பிடிச்சிட்டார் அந்த இவர் பிடிச்சிட்டு மகாதேவ சாஸ்திரிகள் என்னப்பா என்ன வெங்கட்ராமா என்ன எங்கே காணோம் ஒன்று ஸ்கூல் பக்கமே நீ வரலையே அப்புறம் அவர் சொன்னாரா இல்லை நான் வேற ஒரு இடத்துல போய் போனேன் அங்கே போய் கற்றுண்டேன் எந்த இடத்துல கற்றுண்டேன் அப்படின்னு நான் மெலட்டூரில் யார் அப்படின்னு மெலட்டூரில் பத்து சாஸ்திரிகள்னு அங்கே கொஞ்சம் கற்றுண்டேன் வேதம் அதான் இப்போ பெரியவா பார்க்க தரிசனம் பண்ண வந்தேன் அப்படின்னாரு ஓ பத்து சாஸ்திரிகள் அவனா அவனுக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னாரு இது எங்கேயும் அந்த காஞ்சி மடத்தில் வெளியில் நடந்த சம்பவம் இது பரமேஸ்வரன் உள்ளே உட்காந்துட்டு இருக்கவருக்கு எப்படி தெரியுதுன்னா போனால் தானே தெரியும் இப்போ என்ன பண்ணார் அங்கே போனால் 2 பேரும் ஒரே நேரத்தில் போனால் நமஸ்காரம் பண்ணால் உடனே பெரியவா கேட்டார் அவனை மகாதேவ சாஸ்திரிகள் கேட்டார் என்ன சொல்லி கொடுத்துட்டுருக்கா இப்போது அவர் நினச்சார் பெரியவாளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சொல்லியிருந்தா அவருக்கு என்ன தெரியும் இவர் எங்கெங்கே உட்காந்துருக்கார் ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லுவான் ஏதாவது மடைக்கிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாமதி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பாமதி சொல்லி கொடுத்துட்டுருக்கியா சரி அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு அணுக்கு தொண்டர் கூப்பிட்டார் பெரியவா பரமேஸ்வரன் ஜாகிரதையாக இருக்கணும் காஞ்சிபுரத்தில் இப்போ இப்போ இது
இவா இருக்கிறது வந்து வேறு ஏதோ இடத்துல இருக்கா, கொல்லாச்சத்திரத்தில் இருக்காப்போ. நான் காஞ்சிபுரம்னு சொல்லியிருப்பேன், இது கொல்லாச்சத்திரம். காஞ்சிபுரத்தில் போய் ஒரு லைப்ரரி பேரை சொல்லி அங்கே போய் 2 பாமதி புக்கை வாங்கிட்டு வா லைப்ரரியிலேருந்து அப்படின்னு சொல்லி அந்த ஆளை அனுப்பிச்சிட்டார். அவர் அந்த இவர் போயிட்டு வந்திருக்கார். ஒரு 2-3 மணி நேரத்துலேயே வேகமாக போயிட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு, அந்த காலத்தில் பஸ்ஸு தானே, போயிட்டு 2 இதையும் எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சாராம். வச்ச உடனே ஒன்றை இவர் வச்சுட்டு ஒன்றுத்தை வந்து அந்த இவர்கிட்ட கொடுத்துரு, மகாதேவ சாஸ்திரிகள் கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டாராம். உத்தரவு கொடுக்கலனால கிளம்ப முடியாது, அன்னைக்கு முழுக்க அங்கே தங்கி தான் ஆகணும். 2 பேருமே தங்கியிருக்கா, ஏதோ தெரியல, தெளிவாக கொடுக்குற பற்றி தானே. அடுத்த நாள் கார்த்தால என்ன இருக்குது, அவரை கூப்பிட்டுருக்கா, அவரை கூட்டுன்னு வா அப்படி, இங்கே எங்கேயாவது படுத்துட்டு இருப்பார், அவரை கூட்டுன்னு வா அப்படின்னாராம். அப்புறம் அவரை கூட்டின்னு வந்திருக்கா, அவரை மகாதேவ சாஸ்திரிகள். அந்த இவரையும் இன்னொருத்தர் வந்தார், வெங்கட்ராமன், அவரையும் கூப்பிட்டு அவரும் வந்தார். சரி, இப்போ வந்து நீ என்ன பண்ண, நீ என்ன சொல்லி கொடுத்துட்டுருக்கியோ அதை பாமதி அதுக்கு அந்த புக்கு இது இருக்குது பார்த்தேன்ல, அதில் நீ அதை உறக்க வாசி, அது என்னன்றதை சொல்லி இவர் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், உறக்க கத்தி அதை கிளாஸ் எடுக்கிறாருன்னு இருக்கும்போது பக்கத்தில் இதே வெங்கட்ராம சாஸ்திரிகள் கேட்டுகிட்டே இருந்திருக்கார். அதை முடித்த உடனே அது ஒரு 15 நிமிஷம் அவர் பேசி முடித்த பிறகு இவரை கேட்டிருக்காராம், உனக்கு எதாவது புரிஞ்சுதா அப்படின்னு. அவர் சொன்னாராம், பெசாமல் இருந்தாராம், ரியாக்ஷன் இல்லை அப்படின்னா ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். சரி, இப்போ திருப்பி ஒரு வாட்டி அதை திருப்பி பண்ணு அப்படின்னாராம். திருப்பி அதே 15 நிமிஷம் அதே அவர் திருப்பி பண்ணியிருக்கார் மகாதேவ சாஸ்திரிகள். அதை முடிச்ச பண்ணே இவரை திருப்பி கேட்டிருக்காரு. கேட்டோடனே வெங்கட்ராம சாஸ்திரி இப்போவாது புரிஞ்சுதா அப்படின்னாராம். அப்பயும் பேசாமல் இருந்தாராம். அப்புறம் என்ன பண்ணாலும், நீ தமிழில் அது எல்லாத்தையும் சொல்லி அவளுக்கு புரிகிற மாதிரி தமிழில் இருக்கிறதெல்லாம் சொல்லி அங்கங்கே சொல்லி அதை பெருசாக சொல்லு அப்படின்னாராம். அவர் திருப்பி சொல்லியிருக்கார் எல்லாத்தையும். சொல்லி முடித்த உடனே இப்போவாது புரிஞ்சுதா அப்படின்னு பெரியவா அப்புறம் கேட்டிருக்கா. அப்போ வந்து அவர் அதுக்கு எனக்கு புரியலை அப்படின்றத அவர் சொல்லிட்டாராம். சரி, அப்புறம் பெரியவா என்ன பண்ணாராம், எடுத்து புக்கை பாமதி இன்னொரு புக்கை வச்சுருக்காரு, அதான் 2 வாங்கியிருக்கார். புக்கை வச்சுக்கிட்டு இவர் சொன்னதை எதுவோ எடுத்து பெரியவா வந்து ஒரு 15 நிமிஷம் அதில் பெருசாக பேசியிருக்கார். அதை பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மகாதேவ சாஸ்திரிகள் கீழே ஊந்து அழுதுட்டு இது பண்ணி தான் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்றத இது பண்ணுறாரு. அப்போ அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா, நீ வந்து அத்வைத சபாவை பார்த்துக்கோன்ட்டா நீ அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு உபன்யாசத்துக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வர. பெரியவா பரமேஸ்வரன் எப்படி தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கோம் எல்லாமே. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இல்லையா, ஜெய ஜெயசங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாத